அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அநேக கேள்விகள் சகோதரர் கேட்டிருப்பார். அந்த கேள்விக்குரிய விடையும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். ஆண்டவராகிய 2ஆம் வருகை கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் பார்த்து சகோதரர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி 2ஆம் வருகை பார்த்தீங்கன்னா மாம்ச கண்களால் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது அப்படின்னு. பொதுவாக உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? உலக ஜனங்கள் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் எங்கே பார்த்துட்டு இருக்காங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க? போனவர் என்ன பண்ணுவாருங்க, எப்போ வருவார்? சகோதரர் நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருப்பார். அதாவது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எதை பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய இந்த ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு மேகத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வட்டம் போட்டு அப்படியே காட்டுவாங்க. இது பாருங்க, நல்லா உத்துப்பாரு, இது இயேசு கிறிஸ்து மாதிரியே இல்லை, அப்படியே தாடி மாதிரியே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை வந்தோடனே குதிரையில் வந்துட்டார் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் என்ன கொண்டிருக்கா நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது? நம்ம சத்தியம் எதுல இருந்து விடுதலை ஆகும் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். சகோதரர் 2ஆம் பாகத்துல நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பார். 2ஆம் வருகை 3 ஸ்டேஜஸ் இருக்கு. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பெருசியான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருத்தல். அதான் பெருசியா, வந்து இருத்தல். அப்போ அவர் வருகின்ற பொழுது இருக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாது. அதான் பெருசியா. அடுத்த என்ன ஸ்டேஜ்? எபிஃபேனியா. எபிஃபேனியா ஸ்டேஜ்ல யாருக்கு மட்டும் தெரியுமாமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும். அதுதான் எபிஃபேனியா ஸ்டேஜ். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பரவாயில்ல, எல்லாருமே சொல்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அதனால தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க, சொல்லியிருக்கிறார். அடுத்தது அப்கலிப்சிஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்படி என்ன பண்றதுங்க, வேலை செய்வது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? எபிஃபேனியா ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். எபிஃபேனியா ஸ்டேஜ்ல இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து முன்னாடியே வந்துட்டார்னு சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்ஸ் என்ன ஆயிடுச்சுங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ பெருசியா ஸ்டேஜ்ல அவர் என்ன செய்யறார்? இதில் நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு ரிவைஸ் பண்றதுக்காக கேட்கிறார். பெருசியா ஸ்டேஜ்ல என்ன பண்றார் இயேசு கிறிஸ்து? உயிர் தழுதல் என்ன பண்ணுதுங்க, அங்க நடக்குது. பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன பண்றாருன்னா கிறிஸ்துக்குள்ளாக மரித்திருப்பார்கள் பாத்தீங்களா, அவங்களை என்ன பண்றாருங்க, உயிர் தெழ வைக்கிறார். இந்த காரியங்கள் செய்கின்ற பொழுது உலக ஜனங்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அது என்ன பண்ணாதுங்க, தெரியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எபிஃபேனியா ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? எபிஃபேனியா ஸ்டேஜ்ல தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைய வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எதை நோக்கி பார்ப்பாங்க? பைபிளை பார்ப்பாங்க. பைபிளை பார்க்கும் போது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு, துளிர் விட்டாச்சா. ஓ ரைட்டு, இஸ்ரேல் தேசத்தை யாரு தான் ஒன்னு சேர்த்த முடியும்? மனுஷனால எல்லாம் ஒன்னும் சேர்த்த முடியாது. அது அவருனாலே அது முடியாது. முரட்டாட்டம் உள்ளவர்கள். தேவனே என்ன பண்ணணுங்க, ஒன்னு சேர்த்த வேண்டும். இஸ்ரேல் ப்ராஃபஸில் நம்ம சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர் என்ன பண்றாருங்க, அனுப்பும் போது மீன் வரமாட்டேங்குது. மீன் பிடிக்கிற போய் ஒவ்வொரு மீனா பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாருங்க, வேட்டைக்காரன் உள்ள போனோன்னு எல்லா மீனும் வந்துருச்சு. இப்போ சில மீன்கள் அங்கங்க என்ன பண்ணுதுங்க, இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, வந்து விடுவார்கள். அப்போ விழுந்து போன, நல்லா புரிஞ்சுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்பி என்ன பண்றாருங்க, கட்டுகிறார். புரிஞ்சுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் எபிஃபேனியா ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ் வந்துருச்சு. அவர் தீர்க்க தரிசனமா என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்ப தெரிய வேண்டிய விஷயம் என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான். என்னது? அந்த நடு ராத்திரி
எப்பதான் வரும்? நடுராத்திரியில தான் யாரு வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். ஒரு ஊமை பார்த்தோமே, மணவாளன், சரிங்களா? மணவாளனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மணவாட்டி, சரிங்களா? 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்பீடா சொன்னா ஸ்பீடா போயிடலாம். 5 கன்னிகள் என்னதுங்க? புத்தி உள்ளவர்கள். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கு, சரிங்களா? புத்தி இல்லாத கன்னிகள்கிட்ட எண்ணெய் இல்லைன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லை. சத்தம் கேட்டுருச்சு. கொஞ்சம் மணவாளன் வரக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. தாமதம் உடனே புத்தி இல்லாத 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ளாட்டு தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ மணவாளன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் பாருங்க பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் என்ன பண்றாருங்க? வரார். நடு ராத்திரி. இப்போ நமக்கு என்ன ஒரு இதுனா, கிபி 1874 எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. அன்னைக்கு தான் 2ஆம் வருகை குடிச்ச அநேக சத்தியங்கள் உலக ஜனங்களுக்கும் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு வில்லியம் மில்லர் மாலாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் 1844 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணவாளன் என்ன பண்ணலீங்க? வரவில்லை. மணவாளன் என்ன பண்ணா கொஞ்சம் தாமதிச்சு வரார். அப்போ மணவாளன் எப்போ வந்தார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா ஒண்ணு நல்லா கண்டுபிடிச்சு, மணவாளன் வந்தனால தான் 1948 இஸ்ரேல் தேசம் என்ன ஆயிடுச்சுங்க? கட்டப்பட்டுச்சு. அப்படின்னா கிபி 1844 இருந்து கிபி 1944 நடுவுல யார் வந்திருக்கிறாங்க? மணவாளன் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்ஸ் அவர் வந்திருக்கிறாருன்னா என்ன ஸ்டார்ட் ஆகும்? பெருசியா. புரிஞ்சுங்களா? பெருசியா 1844 இருந்து கிபி 1948. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. அந்த நடுராத்திரி எப்போ? இன்னொரு வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, திருடன் வருகிற விதமாய் வருவேன். திருடன் எப்போ வருவாரு? காலையில 12 மணிக்கு தானுங்க. ஏதோ திருடன் வருகிற சொல்லிட்டு வருவாரா? சொல்லிட்டு வந்தா அவன் பேர் திருடன் இல்லை, சரிங்களா? திருடன் வருகிறதே யாருமே தெரியாது. சில நேரத்தில் வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் திருடன் வருவார். அந்த மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்களாமா? வராரு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆண்டவரே அந்த நடுராத்திரி எப்போ? அந்த வருஷத்தை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? தெரிஞ்சுக்கலாம். அந்த வருஷத்தை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். எத்தனாவது பாட்டில் கண்டுபிடிக்கலாம்னா 4th பாட்டில் என்ன பண்ணலாங்க? கண்டுபிடிக்கலாம். பிரதர் அப்போ இந்த பாட்டில் என்ன பண்ண போறோம்? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? இந்த பார்ட்டில் என்ன பண்ண போறோம்னா, இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, எபிஃபனியா ஸ்டேஜ். இந்த எபிஃபனியா ஸ்டேஜில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய சொன்னார், என்னென்ன செய்ய வேண்டும், அதை என்ன பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் அதை நம்ம படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ வருவார் என்பதை என்ன பண்ணலாங்க? இன்னும் அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாகவும் அதுக்கப்புறம் உலகத்தில் நடந்த சம்பவங்கள் மூலமாகவும் தெளிவாக நம்ம என்ன பண்ணலாங்க? பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த எபிஃபனியா ஸ்டேஜ்ல என்ன நடக்குது என்பது பாருங்க. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும். இப்ப வானத்தின் சேனை, சர்வ சேனைன்னு சொல்லுகின்ற பொழுது இப்ப இருக்கிற இந்த வானம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாத்தான், பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த கண்ட்ரோல் அவர் என்ன பண்ணிக்குவாருங்க? எடுத்துக்கொள்வார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா பைண்டிங் தி சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான வந்த உடனே ஒரேடியா கட்ட மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் என்ன பண்ணுவாருங்க? கட்டுவார். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம தெளிவாக பார்த்திருப்போம், மேபி செகண்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே ராஜாக்களை அவர் என்ன பண்றாருங்க? வெட்டுகிறார். இன்னி யாராச்சும் ராஜான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணிடுவாருங்க? வெட்டிடுவார். யாராச்சும் இன்னைக்கு ராஜான்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம பாரத பிரதமர் தைரியமாவே பேசுவோம். பாரத பிரதமர் கூட கொஞ்ச நாளுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிற்கும் போது ட்விட்டர்ல அவர் போட்டார், காவலாளின்னு போட்டார். மனுஷன் காவலாளின்னு போனாலும் என்ன ஆச்சாருங்க? தப்பிச்சார். ராஜா நான் தான் ராஜான்னு போட்டிருந்தாருன்னா அன்னைக்கு என்ன விடுங்க? அடி உழுகும். ராஜான்னு சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. ராஜா அப்படி இருந்தாலுமே அந்த ராஜாக்கு என்ன இல்லைங்க? பவர் இல்லை.
ராணி ஒருத்தங்க இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? இங்கிலாந்துல ரொம்ப நாளா ராணியா இருந்தாங்க அந்த பாட்டிமா. அதுக்கு ஏதாச்சும் பவர் இருந்துச்சா? ஒரு பவரும் இருக்காது. அங்க யாருக்கு தான் பவர்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், அவங்களுக்கு தான் என்ன பண்ணுங்க, அதாவது ரூலிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு தான் என்ன பண்ணுங்க இருக்கும். அப்படி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் கிளியரா சொல்றார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா சர்வ சேனையும் இந்த வானத்தில் இருக்கிற அதிகாரமெல்லாம் என்ன பண்ணுவாரு, சுருட்டி வீசிடுவார். பாருங்க 2 பேதுரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பாருங்க கிளியரா தேவன் சொல்றார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமா என்ன பண்ணுங்களாமா வரும். அப்ப யாருக்குமே தெரியாது. அப்பொழுது எபிஃபேனியா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, கண்டுபிடிப்பாங்க. என்ன கண்டுபிடிப்பாங்களாமா, வானங்கள் மட மட என்று என்ன பண்ணுமாமா அகன்று போகணும். ஏசாயால வசனம் படிச்சோம் பாத்தீங்களா, வானத்தில் இருக்கிற சர்வ சேனையும் என்ன பண்ணுங்க கரைந்து போகும். அப்ப வானங்கள் மட மட என்ன பண்ணணுமாமா அகன்று போகும். வானங்கிறது என்னதுங்க, நமக்கு மேல இருக்கிற வானம், நம்முடைய அத்தாரிட்டிஸ். பூதங்கள் வெந்து உருகி போம். என்ன பூதம்? பஞ்சபூதம் சொல்லிடாதீங்க, அப்படியே நெஞ்சு வலிக்கும். நிறைய சப்ஜெக்ட்ல பார்த்துருக்குறோம் சரிங்களா. பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகளும் என்ன பண்ணுங்க அழிந்து. அப்படின்னு 2 விஷயத்த அவர் சொல்றார். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வானங்கள், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பூமிக்குரிய காரியங்கள். அத்தாரிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கு. மேல இருந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியில ஒரு 4 விஷயங்கள்னால பூமி என்ன பண்ணிட்டு இருக்குங்க இயக்கி கொண்டு இருக்கிறது. இந்த 4 விஷயத்துல தான் பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் இந்த 4 காரியத்துக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு பாருங்க ஹைலைட் பண்ணிருக்கும், தி எலிமெண்ட்ஸ். அப்படின்னா எலிமெண்ட்ஸ்னா என்ன, பூமி எதனால இயங்கி கொண்டு இருக்கிறது, எல்லா ஜனங்களும் அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதுங்க, அரசியல். இப்ப நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அரசியல், அடுத்தது பொருளாதாரம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறோமா இல்லைங்களா? நீங்க அங்க பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அங்க பார்க்கும்போது எனக்கே டவுட் ஆயிருச்சு. முன்னாடி கேட்டிருக்கிறோமா இல்லையா? கேட்டது இல்லையா? கேட்டிருக்கிறோம். ஓகே ரைட். அரசியல், பொருளாதாரம், அதுக்கப்புறம் சமுதாயம், அதுக்கப்புறம் என்னதுங்க மதம். இது பாருங்க, இது 4க்குள்ளதான் இன்னைக்கு உலக ஜனங்களே இருப்பாங்க. இது 4க்குள்ளதான் என்ன பண்ணுதுங்க உலக ஜனங்கள் இருப்பாங்க. ஒன்னா மதத்துல இருப்பாங்க, இல்லைன்னா சமுதாயத்துல இருப்பாங்க, இல்லைன்னா அரசியல் இருப்பாங்க, இல்லைன்னா எதுல இருப்பாங்க பொருளாதாரத்துல இருப்பாருங்க. இப்போ இதையெல்லாம் இதுலதான் பூமி என்ன பண்றீங்க இயங்கி கொண்டு இருக்கு. இதை 4ஐயும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் யாருங்க? சாத்தான். சாத்தான் யார் தீர்மானிக்கிறோம் அவன் தான் அரசியல் என்ன ஆவாங்க பெரிய புள்ளி ஆவாங்க. பொருளாதாரம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சமுதாயம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மதம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அது அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா, எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. யார் எப்ப நியூஸ் பேப்பர்ல வருவாங்கன்னு தெரியவே தெரியாது. சரிங்களா, இதுதான் உண்மை. சரிங்களா, சரி, இந்த 4ம் எங்க இருந்து அவன் இயங்கி கொண்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா சாத்தான் எங்க இருந்து இயங்கி கொண்டிருக்கான்? வானம் மண்டல உள்ள பொல்லாத சேனைகள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி, அங்கிருந்து அவன் என்ன பண்ணிருக்கிறாங்க இயங்கி கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார்? முதல்ல வானத்துல இருக்கிறது என்ன பண்ணிடுவாருங்க சுருட்டி வீசுவார். அப்படின்னு என்னது, சாத்தானே அங்க கட்ட ஆரம்பிச்சிருவார். அங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாலே இந்த நாளுக்கு என்ன ஆயிரும் பாருங்க, நிலைகள் இல்லாமல் போய்விடும். இங்க ஒரு ஆட்டம் காணணும். இப்ப பாருங்க, இப்போ உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த 4 விஷயத்துல ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கு. எப்போ எந்த கண்ட்ரி திவால் ஆகுன்னு தெரியாது. சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் தான் உலகத்தில் 2வது பணக்காரர் அப்படின்னு. திடீர்னு 6 மாசம் கழிச்சு நியூஸ் வரும், இவன் பூரா பிராடு அப்படின்னு. திடீர்னு அதல பாலத்துக்கு போயிடுவாங்க. அட இவனை நம்பி என்ன பண்ணிருக்கு, எல்ஐசிலாம் போட்டோமே அப்படின்னா எல்ஐசி சொல்லுவாங்க போச்சுங்க ஒரே நாளில் 18,000 கோடி போச்சுங்க அப்படின்ட்டுருவாங்க. திடீர்னு எந்த கம்பெனி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆட்டங்காணும். அரசியல் சொல்லவே வேண்டாம், அது வேற மாதிரி போயிடுச்சு. மதம் அது எங்கேயோ போயிடுச்சு. சமுதாயம் பாருங்க, மீண்டுமாக சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு. இதெல்லாம் யாரு என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, அடிக்க
ஆரம்பிச்சிட்டார். ஆகாய் 2 வசனம் 6-7. ஆகாய் 2 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இன்னும் ஒரு தடவை நான் என்ன பண்ண போறேன்? இப்ப பண்ணதுக்கே மனிதர்னால தாங்கிக் கொள்ள முடியல. இன்னும் ஒரு தடவை நான் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க? அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்பதான் ஜனங்கள் யோசிப்பாங்க, கடவுளே இல்லையா? இவ்வளோ நம்பி நம்பி என்ன ஆயிட்டோம்? ஏமாந்து போயிட்டோமே. அவங்க கடவுள் இல்லாமல் ஒரு ஏக்கம் கொண்டு வருத்தப்பட்டு நம்மளை காப்பாத்த யாரும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போதுதான் யார் வெளிப்படுவான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு. தொடர்ந்து வாசிப்போம். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் என்ன பண்ணுவேன்? நிறைய பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜனங்கள், அதாவது சகல ஜாதி ஜனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக ஜனங்களுக்கெல்லாம் யார் தெரியப்படும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு முன்னதாக சபை என்ன பண்ணணுங்க? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ சபைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சத்தியத்துல என்ன பண்ணிடுவாருங்க? கொடுத்துருவார். இது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கின்ற பொழுது அப்கலிப்ஸ். சரிங்களா? இந்த அப்கலிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்படியாக வந்து வேலை செய்வது. பாருங்க, பெருசியா ஸ்டேஜ்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுந்து போயிடுவாங்க. எபிஃபனியா ஸ்டேஜில் சபை என்ன இருங்க? உயிர் தெழுந்து போயிடும், மரித்து. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்கலிப்ஸ் ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மீண்டுமாக யாரை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? பார்ப்பாங்க. சரி, இதுதாங்க 3 ஸ்டேஜ். ஸோ இந்த 3 படிநிலைகளை நாம் என்ன பண்ண வேண்டாம்? மறக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எபிஃபனியா ஸ்டேஜில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்கலிப்சஸ் அந்த காலப்பகுதிக்குள்ள தேவன் இவர்களுக்காக சொல்லப்பட்ட வேத வசனங்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பார்ட்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாசிக்கிறீங்களா சகோதரி? மாலர். எல்லாருக்கும் தெரியும்படியாக கிறிஸ்து வந்து வேலை செய்வதற்கு முன் சபை வகுப்பார் செய்து முடித்திருக்க வேண்டிய பணிகள். யாருங்க சபை வகுப்பார்? இப்ப யார் எங்க இருக்கிறாங்க? சபை வகுப்பார் யாருங்க? ஆனா உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் கேட்கும் போது நீங்க நம்ம தான் சொல்றீங்க பாத்தீங்களா? அது உண்மையாலே சந்தோஷமா இருக்கு. தேவனுக்கு அது என்னவா இருக்குங்க? பிரியமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப நம்ம தான் சொல்லும் போது இன்னொரு இது வேணும். முதல்ல அவளை விட்டு என்ன பண்ணிருக்கோன்னு, அவளுக்குள்ள அப்படியே காலை மட்டும் உள்ள விட்டுட்டு நம்ம தான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவல்ல கூடாது. முதல்ல அவர் என்ன பண்ணிடுவானுங்க? அதுதான் முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவளை விட்டு வெளியே வந்த பின்னாடி தைரியமா சொல்லலாம், நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது, அப்படி என்றால் சபை வகுப்பார் செய்து முடித்திருக்க வேண்டிய பணிகள், ஜாப் நம்ம என்ன பண்ணிருக்கோனுங்க? அந்த ஜாப் எல்லாம் செஞ்சிருக்கிறோமான்னு எண்ணி ஒன்னொன்னா என்ன பண்ணிடலாங்க? பார்த்துடலாமா? ஓகே, ரைட். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருங்க? கிளியரா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. மத்தேயு 24 சீஷர்கள் என்ன கேட்டாங்க? இதான் சகோதரர் கேட்டா அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது உங்ககிட்ட எப்ப வருவீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பதில் சொல்ல மாட்டீங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கேள்வி கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பழக்கம் இருக்கு. அதனால அவங்க எப்படி விவரமா கேட்கறாங்கன்னா, உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. அந்த அடையாளத்தை வச்சு நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? கண்டுபிடிச்சுக்கிறோம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை தான் என்ன பண்றாங்கன்னா கேட்கிறார். அடையாளத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சும்மா சொல்ல ஒரு பெரிய லிஸ்ட் அவுட்டே பண்ணிட்டார். பாரு, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீ கண்டுபிடிச்சுக்கோ, நான் என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அதுக்குரிய அடையாளங்கள் சொல்லுகிறார். அடையாளங்கள் எப்படி சொல்லுகிறார்னா, இது தேவனுடைய பிள்ளைகள் செய்து இருக்க வேண்டும். ஓகே, ரைட். அடையாளத்தை கேட்கும் போது இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அடையாளத்தை தானே கேட்கிறேன். அடையாளத்தை சொல்லிட்டு சீஷர்கள் கேட்குறாங்க, ஆமா ஆண்டவரே, இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா
இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்ப நமக்கு தான் சொல்லியிருக்கார். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து யார் சொல்லியிருக்கிறார்? ஏற்கனவே யார் சொல்லியிருக்கிறாரு? தானியேல் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடன். இப்ப யார் வாசிச்சிருக்கிறோம்? நம்ம தான் வாசிச்சிருக்கிறோம். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, சத்தியம் தெரிந்து ஒரு பரிசுத்தமான இடத்துல இருந்து அதை நீங்க காணும் போது நீங்க என்ன செய்யணுமாமா? நீங்க சொல்றது மன்னிச்சுங்க, நம்ம என்ன செய்யணுமாமா? யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்க ஓடி போகணுமாமா? மலைகளுக்கு என்ன பண்ணணுங்க? ஓடி போயிட வேண்டும். இப்ப நம்ம யூதேயால இல்ல, நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம். எந்த மலைக்கு ஓட முடியும்? கரெக்டுங்களா? இது என்னதுங்க? தீர்க்க தரிசனம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யூதேயாவே பாத்தீங்கன்னா ஒரு மலை தேசம் தான். யூதேயாவே ஒரு மலை தேசம். நல்லா அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப மலையில இருக்கிறவங்க எப்படி இன்னொரு மலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டும். இது ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ ஓடி போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? ஓடி போறது அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆமா, அந்த பாழாக்குற அருவருப்புன்னு சொல்லியிருக்கே. யார் சொல்லியிருக்கிறா அந்த பாழாக்கு அருவருப்பை குறித்து? தானியேல் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாழாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை முதல்ல எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்? பாருங்க, சீசர்கள் எவ்வளவு கஷ்டம். பேதுருவெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு போட்டு தவிர எதுவும் தெரியாது, எங்களை போய் திடீர்னு தானியேல் படினா எப்படி படிக்க முடியும்? ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு வேணும்ப்பா நேராக போய் எங்கே படி? தானியேல்ல படிச்சுக்கோ அப்படிங்கிறது. இப்போ நம்ம முதல்ல இந்த பாழாக்கு அருவருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூதேயால இருந்து எங்கே போகலாம்? அதுக்கப்புறம் மலைக்கு போவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிடுவோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். பாருங்க, பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். தானியேலுக்கு என்ன ஆசை பாத்தீங்கன்னா, அவருடைய வேண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சு இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணணுங்க? போக வேண்டும். அப்படி இவர் போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசிப்போம். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். பாருங்க, அப்படி ஒரு ஆபத்து காலம் வரும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆபத்து காலம் எல்லாம் என்ன பண்ணாது, இந்த மாதிரி வந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுலதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாரு அக்காலத்தில் மிகாயேல் எழும்புவான் அப்படின்னா, மிகாயேல் நிற்கும் போதுதான் என்ன வருங்களாமா? என்ன வருமாமா? ஆபத்து காலம். இன்னைக்கு ஆபத்து காலம் வந்துச்சுன்னா செயின் பிரேயர் பண்றாங்க. செயின் பிரேயர் எல்லாம் பண்ண வேண்டாம், வசனம் படிச்சா போதும். இது அனுமதிக்கிறதே யாரு? தேவன் தான், சரிங்களா? அப்போ என்ன நடக்குதாமா? உண்டாராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார். உன் ஜனங்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? விடுவிக்கப்படுவார்கள். கிளியர் ஐடென்டிபிகேஷன் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். மிகாயேல் அக்காலத்தில் என்ன பண்ண போறான்? எழும்ப போறான். இவரு தான் என்ன அப்படியே சொல்லிட்டு எங்க சொல்றாரு பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு, பாருங்க, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஒரு கால்குலேஷன் வேற என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டார். என்ன கால்குலேஷன் கொடுத்திருக்கார்? இது நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இந்த நம்பர் நம்ம மறக்க வேண்டாம். நம்பர் என்னங்க? 1290. எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகலாமா? என்னைக்கு அன்றாட பலி நீக்கப்படுதோ, என்னைக்கு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுதோ, அதுல இருந்து 1290 நாள் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லுச்சுன்னா,
அது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்க? 1290 வருஷமா கன்வெர்ட் பண்ண வேண்டும். அவ்வளவுதான். கிளியரா வந்து தானியேல் சொல்லிட்டார். இதைத்தான் யாரு ரெஃபரன்ஸா கொடுத்தாருங்க? யார் ரெஃபரன்ஸா கொடுத்தாருங்க? இயேசு கிறிஸ்து ரெஃபரன்ஸா கொடுத்தார். தானியேல் படிச்சோம் இல்லைங்க. இருங்க, நான் முன்னாடி ஸ்லைடு போடுறேன் புரிந்து கொள்வதற்காக. மேலும் பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. எங்க சொல்லி இருக்கிறார்? தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறார். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். எத்தனை காலம் செல்லுமாமா? 1290 நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1290 வருஷம். ஓகே, ரைட். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க வேணும்னா, அன்றாட பலி நீக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஹிஸ்டரியில எங்க நடந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாங்க? கால்குலேட் நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்து சீஷனாக வேண்டும் என்றால் ஒன்னு செஞ்சா போதும். என்ன செஞ்சா போதும்? அது அவரே சொல்லியிருக்கிறார். இது வேற, இது பார்த்துட்டீங்களா? ஓகே, ரைட். சில நேரங்களில் அனிமேஷன் நம்மளை இப்படிதான் மாட்டிவிடும். பரவாயில்ல, பார்த்து யாரும் சொல்லல, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். அப்ப இயேசு கிறிஸ்துன்னு சீஷனாக வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? ரொம்ப எளிமையானது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பாட்டி அப்படியே போயிருப்பா. விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? இல்ல சிலுவையெல்லாம் அப்புறம் எடுப்போம். உடனே எடுத்து சிலுவை அது கையிலையும் காலையும் போட்டு அது பழக்கம் ஆயிப்போச்சு. முதல்ல என்ன பண்ணணுமாமா? தன்னைத்தான் வெறுத்து, இந்த உலகத்துல தன்னைத்தான் வெறுத்தவர்கள் எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறோமா? யாருமே பார்த்திருக்க முடியாது, தெரியுங்களா? சில பேர் ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே இல்லாம தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கூட கேட்டுட்டு பாருங்க, டென்ஷன் ஆயிருவாரு. கோவப்பட்டாலே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தான் வெறுக்கலைன்னு அர்த்தம். தன்னைத்தான் வெறுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி தன்னைத்தான் வெறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுமாமா? தன் சிலுவையை, சகோதரி இங்க போயிருச்சு, என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? இங்க ஆஃப் ஆயிருச்சுங்க. அன்றாட பலி அவனை டச் பண்ணாலே ஏதோ பண்றான் போல இருக்கு. பாத்துருவோம். 10 மணி ஆனாலும் சரி எட்டுக்காம படுறது இல்லை. ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல. ஆமாமா, நம்பர் போயிட்டு இருந்துச்சு. சரிக்கு அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோங்க? அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். அருமையான வசனம். என்னது? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகோதரி நீங்க வேணா வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, நம்ம எல்லாரையும் பார்த்து, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. புரிஞ்சுதுங்களா? தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவானுங்க? என்னை பின்பற்ற கடவன். சரிங்களா? 70 வயசு வரைக்கும் நமக்கு தேவன் வாழ்க்கையை தீர்மானிச்சிட்டாருன்னா 70 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணுங்க? சிலுவை தூக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்க வேண்டும். மாற்று கருத்தே நமக்கு கிடையாது. இதுதான் வந்து நாம் செய்கின்ற ஜீவபலி. விசிபிள் ஆகுதுங்களாங்க? ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுங்க? அன்றாட பலி. என்னப்பா
ஓகே. இப்போ அன்றாட பலி எப்ப நீக்கப்படுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த முறைமையை ஒருத்தர் என்ன பண்றாருங்க, அப்படியே கம்ப்ளீட் என்ன பண்றாருங்க, மாத்துறார். கம்ப்ளீட்டா ஒருத்தர் மாத்துறார். ஒரு பாலாக்கும் அருவருப்பு என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்றாருங்க, அங்க ஸ்தாபிக்கிறார். பாலாக்கும் அருவருப்பு என்னது? தவறான போதனை. நீங்க சிலுவையெல்லாம் சுமந்துட்டு என்ன பண்ண வேண்டிய வேறு அவசியம் இல்லை, சரிங்களா? தன்னைத்தான் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலுமே நீங்க தப்பு செஞ்சாலும் கூட பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சுட்டா யார் மன்னிச்ச மாதிரி அப்படின்னு ஒரு அருவருப்பு என்ன பண்ண தெரியுங்களா, உள்ள வருது. நீ தப்பு செஞ்சுட்டியாப்பா, கவலைப்படாத, என்கிட்ட வா, கூண்டுல இருந்து ஜெபம் பண்ணலாம். தேவன் என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சுக்குவாரு. பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல காரியங்கள்ல ஒருத்தர் அங்கே கொண்டு வர்றார். யார் அவரு? போட்டவனே கேட்குறோம் பார்த்தீங்களா, யாருங்க அவரு? போப். யார் இவர்? பார்த்தீங்கன்னா ஒரு பாலாக்கும் அருவருப்பு என்ன பண்றாருங்க, கொண்டு வருகிறார். முதல்ல என்ன கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா தேவனோட டாக்டர்னே என்ன பண்ணிடுறாருங்க, மாற்றி விடுகிறார். சரிங்களா? இப்போ இது எப்போ நடக்குது, அந்த காலப்பகுதியில் நம்ம வந்து பின்னாடி அந்த கால்குலேஷனில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பாலாக்கும் அருவருப்பு என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அந்த சபைகளை சீஷர்கள் கட்டி காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த பரிசுத்தவான்கள் கட்டி காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே முடியல. நமக்கு நல்லா தெரியும், அந்த ஸ்திரீ என்ன போயிட்டாங்க, வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, 1260 வருஷம் வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. போன பின்னாடி சபைக்கு பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனை கால பகுதியில தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலாக்கு அருவருப்பு என்னாச்சுங்க, அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இவர் வந்து போப்பின் வந்து குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறார். இந்த குழந்தை யாரு? குழந்தை இயேசு. இவரு கரெக்டு தானே? இப்போ குழந்தை இயேசு கோயில், குழந்தை இயேசு ஸ்கூலு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. இயேசு இன்னும் என்னதான் வச்சிருக்கிறாங்க, இன்ஃபேன்ட் ஜீசஸ். எங்க படிக்கிறீங்க, வாட்ஸ்அப் ஸ்கூல், இன்ஃபேன்ட் ஜீசஸ் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா, அம்மா போயிட்டு இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமா 2ஆம் வருகையில வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் கிரீடத்தை சூட்டுவார்கள். எதுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னா, இப்போ இவங்க வந்தோன்னு என்ன நடந்துச்சுங்க, நம்ம ஆன்டிகிரைஸ்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன கொம்பு அப்படியே வந்துச்சு. வரும்போது 3 கொம்பு என்ன பண்ணிருச்சுங்க, முறிச்சு போட்டு. அந்த கொம்புக்கு வேற என்ன இருந்துச்சுங்களாம்மா, அதுதான் ரொம்ப மோசமானது. என்ன இருந்துச்சு, மனுஷனுக்கு வாய் இருந்தாலே மோசம், இது வேற கொம்பு. கொம்புக்கு என்ன இருந்துச்சுங்களாம்மா, வாய் இருந்துச்சு. அந்த வாய் என்ன பேசிச்சாமா, பெருமையானவர்களை பேசிச்சு, உன்னதமானவருக்கு விரோதமாக என்ன பண்ணுச்சுங்க, பேசிச்சு. தேவனை போல் அது என்ன பண்ணுச்சுன்னா போய் உட்கார்ந்துருச்சு. நான் தான் தேவன். பாலாக்குற அருவருப்பு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. பாருங்க, உன்னதமானவர்களுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தேவனே சொல்லிட்டார், உன் கையில 1260 வருஷம் காலமும் காலங்களும் அரை காலமும் உங்க இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். மாற்று கருத்து கிடையாது, தேவன் சொன்னதான் நடந்துச்சு. இவன் தான் என்ன பண்ணிட்டாங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டான். ஒரு தவறான வழிபாட்டு முறை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து விட்டுட்டான். எல்லா பக்கம் கொண்டு போய் சிலை வைக்கிறது. எங்க சிலை வச்சாலும் என்ன பண்றதுங்க, கும்பிடுறது. பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் என்ன பண்றதுங்க, வச்சு அங்க கும்பிடுறது. புறஜாதி ஜனங்கள், அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் என்ன பண்றதுங்க, போய் செய்யறது. இதுல இவங்க விட்டதுல பெரிய போய் என்ன தெரியுங்களா, இன்னை வரைக்கும் நிலை கொண்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தரிக்கும் ஸ்தலம். அநேக ரோமன் கத்தோலிக்கில் இருந்த வந்திருக்கும் தேவனை பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் யார் இன்னும் அதிகமா பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆர்சி பீப்புள் பின்பற்றி கொண்டிருக்கிறார். இப்போ ஒருத்தர் இறந்த உடனே நேரம் எங்க போயிடுறாரு, அவங்க பிலீஃப் என்ன, ஜனங்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒருத்தர் நேரம் இறந்த உடனே எங்க போயிடுறாங்க, நேரா உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போய் என்ன பண்ணிடுவாங்களாமா, போயிடுவாங்களாமா அந்த ஆவி. அப்புறம் அங்க போனோடனே அது அங்க பரலோகம் போறதா அங்கிருந்து நரகத்துக்கு போறதான்னு சொல்லி யார் டிசைட் பண்ணுவா, டிசைட் பண்ற அத்தாரிட்டி யார் இருக்கு தெரியுங்களா, போப்பு, ஃபாதர் அவர்கிட்ட இருக்கு. அவர் இங்கிருந்து
இப்படி அப்புறம் நம்ம கிட்ட வேற கொடுத்துருவா. இங்கிருந்து ஜபமாலை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருட்ட 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 உருட்ட. ஏங்க உண்மைதானே? செய்யும் போது மட்டும் செய்யறீங்க, அது இப்படி சொல்லி காமிச்சா மட்டும் என்ன அப்படியே உருட்ட 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 அவர் அப்படியே எங்கிருந்து அப்படியே போவாருங்களாமா, அப்படியே உத்தரிக்கும் ஸ்தலத்துல இருந்து என்ன பண்ணுவாருங்க, பரலோகம் போறது. உருட்டுறது கம்மியாச்சுன்னா அப்படியே கீழே வருது. இல்லைன்னா என்ன பண்றதுங்க, பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்துறது. சீட்டு கொடுத்து அவர் என்ன பண்ணிடுவாருங்க, அவர் அப்படியே ஜபம் பண்ணாருன்னா அவர் எங்கிருந்து அப்படியே போறது. என்ன பொய், என்ன பொய். எத்தனை கோடி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாருங்க, பிலீவ் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான விஷயம். அப்புறம் இந்த ஒரு டே சொல்லுவாங்களே, அது என்ன டே தெரியுங்களா? இங்கிலீஷ்ல வர மாட்டேது. இங்கிலீஷ்ல ஆல் சோல்ஸ் டே. ஆல் சோல் டேஸ்ல என்னங்க பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? அந்த கல்லறைக்கு போய் பூவும் உளுந்து வடையும் அதுக்கப்புறம் கறி குழம்பு அப்புறம் கேண்டில் வச்சா என்ன தெரியும்? உள்ள இருக்கிறத கேட்பாரா? உள்ள இருக்கிறத கேட்பாரா? எனக்கு ஏன்ப்பா உளுந்து வடை வச்சா, எனக்கு பருப்பு வடை தான் பிடிக்கணும், ஏதாச்சும் கேட்பாரா? ஏதாச்சும் கேட்பாரா? கேட்கறது இல்லை. அது ஒரு நோம்பியா என்ன பண்றதுங்க, செலிப்ரேட் பண்ண. அதுக்கு என்ன கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. கல்லறையப்போ அப்படியே ஜகஜோதியா மின்னும். அங்க கேட்பாங்க, என்னப்பா நியூ இயரா? அங்கே இப்போ நியூ இயர் இல்லை, என்னது ஆல் சோல்ஸ் டே. பூரா லைட்டா இருக்கும். ஏமாத்து வேலை. அன்றாட பலி என்ன ஆயிடுச்சுங்க, அங்க போயிருச்சு. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்கிறது என்ன ஆயிடுச்சுங்க, போயிருச்சு. சரிங்களா? அடுத்து உள்ள கொண்டு வந்தாரு பாருங்க, என்னது திருத்துவம். யாரு? பிதாவாய் தேவன் யாரு? அவரு தான் இவரு. ஏசு கிறிஸ்து யாரு? இவரு தான் அவரு. பரிசுத்த யாரு? இவரு தான் அந்த இருவரு அப்படிம்பாரு. கடைசி வரைக்கும் அவருக்கும் புரியாது. கேட்டவங்க ஏப்பா இவங்ககிட்ட கேட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, குழம்பிட்டு போயிடுவாங்க. ஆனா பிரேயர் பண்ணும்போது மட்டும் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? எல்லாம் தேவன்ட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு முடிக்கும் போது எப்படி முடிப்பாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே அப்படிங்கிறது கரெக்டா முடிப்பாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா இங்க வாங்க ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜபிக்கிறோம் சொன்னீங்களே, அப்ப இயேசு கிறிஸ்து வேற பிதாவாகி தேவன் வேற தானே அப்படிங்கிற. இல்ல இல்ல இல்ல, என்னது ரெண்டு ஒன்று தான், ஆனா இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படிம்பாங்க. தெரியாது. ஓகே ரைட். இப்போ இந்த பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? எப்ப ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, எப்ப இந்த போப்பு மார்க்கத்துக்கு ஒரு பவர் வந்துச்சோ, ஒரு ராஜா என்ன பண்ணாருங்க, ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப இந்த பாலாக்கு அருவருப்பு என்ன ஆச்சுங்க, ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எப்போ? ஆன்டி கிரைஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம், கிபி 539. இங்க இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாகவே என்ன பண்ணிருக்குங்க அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பூரா தவறான போதனைகள். தன்னைத்தான் வெறுக்கிற கிறிஸ்தவர்களை உங்களால என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்பதான் தேவன் சொல்றார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிளியரா மத்தேயுல சொல்றார். மத்தேயு 24 வசனம் 15-16. மத்தேயு 24 15-16 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நல்லா யோசிச்சு பாருங்க, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, நீங்கள் இப்ப சொல்லிட்டார், நீங்கள் இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் காணும் போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்க ஓடி போகணுங்களாமா? மலைகளுக்கு ஓடி போக வேண்டும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஹிஸ்டரி. எனக்கு ஹிஸ்டரி பார்த்துட்டு நம்ம லைவுக்கு வருவோம். இப்ப நாம் வாழும் கால பகுதியிலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் சொல்லுகின்ற கால பகுதியிலையும் இந்த சிலை வழிபாடு என்ன பண்ணிட்டு இருக்குங்க, இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதன் என்ன பண்றாங்க தெரியுங்களா, வர்ஷிப் பண்றாங்க. ஒரு மனிதன் என்ன பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க. அந்த மனிதனை தெய்வமா என்ன பண்றாங்கன்னா பார்க்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவைகள். நீங்க கிராஸ் மட்டும் போய் கூகுள் அடிச்சு பாருங்க, அப்படியே பல விதமான கிராசஸ் இருக்கு. ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொரு விதமான சிலுவைகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வைத்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த அருவருப்பெல்லாம் நமக்கு தெரியுது. உடனே இம்மிடியட்டா நம்ம எங்க போயிடணுங்க, மலைகளுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, ஓடிட வேண்டியதுதான். மலை அப்படின்னா இந்த மலை யார் அப்படிங்கிறது நம்ம முதல்ல என்ன பண்ணணுங்க, கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? மலை யார்? ஏசாயா. ஏசாயா. மலை யாருன்னு தான் சொல்லுவீங்க தான், ஏசாயா ஏசாயா இருக்கு. ஓகே ரைட்.
ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 26 அதிகாரம் 4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். யாருங்க? கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அப்போ கன்மலை யாருங்க? யெகோவா தேவன். நீ கிறிஸ்துவ மண்டலத்துல போய் யெகோவா தேவன் சொல்லி பாருங்க. இந்த வசனம் எப்படி வாசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. யெகோ அப்படிம்பாங்க. ஏன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா யெகோவா விட்னஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வி ஆர் நாட் யெகோவா விட்னஸ். இது தேவனுடைய நாமம். ஆக்சுவலா ஒரு பேர் என்ன கேட்டீங்கன்னா இது கூட ஒரு பேர் இல்லை. அவர் யாவே, இருக்கிறவராய் இருக்கிறவர், அவ்வளவுதான். அவர் யாருங்க? நம்ம யார் அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு? அவருக்கு வேணா நமக்கு பேர் வைக்கலாம், சரிங்களா? இருக்கிறவராய் இருக்கிறவர், அதுதான் யாவே. அதுக்கு நம்ம ஆளுங்க வவல்ஸ் எல்லாம் போறதுனால அது என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யெகோவான்னு வந்துச்சு, அவ்வளோதான். அவருக்கு பேரெல்லாம் இல்லை. இருக்கிறவராய் இருக்கிறவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்மலை. ஸோ யூதேல இருக்கிறவங்க எங்கே ஓடி போகணுங்க? கண்மலைக்கு. மலைகளுக்கு கண்மலை இல்லை, மலைகளுக்கு என்ன பண்ணணுங்க? ஓடி போகணும். இது ஒரு கண்மலை. யாரு? யெகோவா தேவன் ஒரு கண்மலை. இன்னொரு கண்மலை இருக்குங்க. அந்த கண்மலை யாரு? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. புரிஞ்சுதுங்களா? அப்படி என்றால் யார் நித்திய கண்மலை, யார் ஞான கண்மலை அப்படின்னு சத்தியத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணிருக்கோனுங்க? அறிந்து இருக்க வேண்டும். தேவன் ஒரு நாள் கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாருங்க? சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இப்ப வெளிப்படுத்திட்டாரா? வெளிப்படுத்தி இப்ப நம்ம நேரா எங்க ஓடணும்? பிதாவாகிய தேவன் கேட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டே ஓட வேண்டும். இப்ப ஓட வேண்டும் என்றால் எங்க உண்மையான சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்க போய் என்ன பண்ணிக்கோணுங்க? நம்ம வாசம் செய்ய வேண்டும். ஓகே, ரைட். அப்ப ஏற்கனவே ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம். அவளை விட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறார்? தேவன் வெளியே வர சொல்லிக்கிறார். இன்னொரு இது சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. இப்படி நீங்க ஓடி போவது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையால என்ன பண்ணக்கூடாது? பொறுமையால என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. என் தம்பி இருக்கிறான், மாமா இருக்கிறாரு, அங்கே ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து நம்ம மனிதர்கள்ட்ட டைலாக் பேசிக்கலாம். தேவன் முன்னாடியில் டைலாக்ல என்ன பண்ண முடியாதுங்க? பேச முடியாது. அவர் ஷார்ப்பு. இயேசு கிறிஸ்து இது பயங்கர ஷார்ப்பு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஓடி போற நம்மளை பார்த்து. அப்படி ஓடி போறவங்களே எங்க ஓடி போக சொல்லிக்கிறாரு? அது கொஞ்சம் கிளியர் பண்ணல. எங்க? மலைகளுக்கு, சரிங்களா? அப்படி ஓடி போகும்போது நீங்க நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கங்க. மத்தேயு 24 அதிகாரம் 20 வசனம் சொல்றாரு. மத்தேயு 24 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு கிளியரா சொல்லிடுறாரு. அப்படி ஓடி போகிறவர்கள் மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. ஓய்வு நாளுங்கிறது தேவனுடைய ராஜ்யம். நீங்க ராஜ்யம் வந்த பின்னாடி ஓடி போய் என்ன யூஸ்? உலக ஜனங்களமா போயிருவீங்க. மாரிக்காலம் எப்ப வரும்? அறுவடை முடிஞ்சோடனே வரும். அறுவடையில தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? நல்ல கோதுமை மணி களைகளை என்ன பண்ணிடுவார்? பிரிச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்க ஓடி போய் ஒரு யூஸும் இல்லை. எப்போ உங்களுக்கு செய்தி கேட்குதோ, எப்ப சத்தியம் வெளிப்படுத்தப்படுதோ உடனடியா என்ன பண்ணிருங்க? நீங்க ஓடிருங்க, சரிங்களா? மாரி காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடுவோனுங்க? நம்ம ஓடிட வேண்டும். அறுவடை முடிஞ்சு நம்ம போனா ஒரு யூஸும் இல்லை. அறுவடை பண்ணும்போது அறுவடையில் என்ன பண்ணிடுவோங்க? நம்ம அறுவடை ஆயிரோன்னு கோதுமை மணிகளா போயிட வேண்டும், சரிங்களா? புரிந்து கொள்ளலாம். அறுவடைங்கிறது 2ஆம் அறுவடை. அடுத்தது பாருங்க, ஒருவேளை இந்த போகாம இருக்கிறாங்கல்ல அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒருவேளை அந்த வாய்ப்பு விட்டுட்டா எரேமியா 8 அதிகாரம் 20 வசனம். எரேமியா 8 அதிகாரம் 20 வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, போச்சு, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு 8 மாசமா என்ன பண்ணாங்க? சத்தியத்தை சொல்லி அவளை விட்டு வெளியவான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் சத்தியம் சொல்லி அதையும் கேட்டுட்டு பொறுமையா வரலான்னு நினைச்சோமே. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? சபையின் வாய்ப்பு முடிஞ்சிருச்சு.
அப்படின்னு புலம்புவான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, புலம்ப கூடாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். யார் புத்தியுள்ள மகன்? கோடை காலத்தில் சேர்க்கிறவன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வார வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன பண்றாங்க? அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம்? சேர்த்து கொண்டே வருகிறோம். சீக்கிரம் அறுப்பு காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? கோதுமையாக நம்ம என்ன பண்ண விளைஞ்சிட வேண்டும். வாசிங்க. அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். அறுப்பு காலத்தில் தூங்குறவனோ லட்சை என்ன பண்றாங்க? அப்படின்னா அந்த வாய்ப்பு என்ன பண்ணிடுறாங்க? மிஸ்டேக். யார் அந்த வாய்ப்பை மிஸ்டேக் பண்ணுவான்னு பார்க்கின்ற பொழுது சோம்பேறி. என்ன சொன்னாலும் சோம்பேறி என்ன பண்ண மாட்டான்? என்ன சொன்னாலும் சோம்பேறி அட வா சீக்கிரம் வெளியே விட்டு, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு தேவன் கூப்பிடுவார். சோம்பேறி என்ன பண்ணுவாரு? வர ஆண்டவரே, இங்க வார வாரம் வான்ட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு முடிஞ்சு போயிடும். சரிங்களா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான். சோம்பேறி என்ன பண்ண மாட்டான்? குளிருதுன்னு சொல்லிட்டு என்ன மாட்டான்? உளமாட்டான். போய் படுத்துக்கிறது. இங்க இருந்தா தான் நல்லா ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அங்க போனா சிலுவை தூக்க சொல்லுவாங்க, தன்னைத்தான் வெறுக்க சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க, நம்மளை சபைன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இப்போ 9 மணிக்கு இங்கே ஆராதனைன்னா ஒரு 9:50 போனால் போதும், போய் ஆமேன் போட்டு காணிக்கு மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். எத்தனை கிறிஸ்தவ மன்றத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க தெரியுங்களா? கேட்டு கட்டியே நின்றுக்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு ப்ரிப்பரேஷனோட கிளம்புவாங்க. எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான். அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது. பரவாயில்லைங்க, அந்த கடைசி பாட்டு போடுறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், உள்ளே போய் காணிக்க போட்டோம் அப்படின்னு. ஆமாம், இனிமேல் சீக்கிரம் போடணும் அப்படிமா நடக்கிறது நான். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது சோம்பேறித்தனம். தேவன் கிளியராக சொல்லிட்டா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் முதல்ல என்ன பண்ணணுங்க, தன்னைத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கன்னிகை மாதிரி தான். அதுக்கப்புறம் பிச்சை கேட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது. அச்சோ ஆண்டவரே மன்னிச்சுக்குங்க, நானும் வந்தேன் 8 மாசம் உட்கார்ந்து என்ன பண்ணேன், கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, டோர் என்ன ஆயிரும், க்ளோஸ். உன்னத பாட்டில் இருக்கு வசனம், டோர் க்ளோஸ் ஆகிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் போது உள்ளிருந்து சவுண்ட் வரும், மாமா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. கெட் அவுட், ரிஜெக்ட் அப்படின்னு போயிடுவார். வா ஆப்கா காலிப்சஸ் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலான்னு. சரிங்களா? அப்படி என்றால் ஓய்வு நாள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வெளிப்படையான தேவனுடைய ராஜ்யம், அது உலக ஜனங்களுக்கு. அதற்கு முன்பாக சபை என்ன பண்ணணுங்க, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா? இதைத்தான் அவர் சொல்றார். இப்ப யார் தேவனுடைய பிள்ளைகள்? நாம் தான். ஆப்கா காலிப்சஸ் வரக்குள்ள நம்ம எங்க போயிடறோன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டுறோமா? ஓகே, எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போக வேணும், எங்க போகணும், ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுவானுங்க, நம்ம போயிடணும். இயேசு கிறிஸ்துவின் சரீரமா என்ன பண்ணிடுவானுங்க, மாற வேண்டும். அடுத்தது இதை மட்டும் சொல்லி விட்டாரான்னு பார்த்தீங்கன்னா விடவே இல்லை சீசருக்கு. வெயிட் பண்ணுப்பா, இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. போச்சு. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் ஐயோ. ஐயோ என்ற நல்ல வார்த்தைக்கு மீனிங் என்ன தெரியுங்களா? என்ன? ஆபத்து. ஆபத்து வரும்போது ஐயோம்போம், ஆபத்து வரும்போது ஐயன்னு சொல்ல மாட்டோம். ஆபத்து வரும்போது ஐயோன்னு தான் சொல்லுவோம். ஐயோன்னா என்ன? தெளிவான வார்த்தை என்னதுங்க? ஓகே, இல்லை அதுக்கு ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை சொல்கின்ற பொழுது நாசமா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லை, பாலா போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்னதுங்க, ஐயோ. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் என்னதுங்க, ஐயோ. அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன கொடுக்க கூடாது? கரெக்டு தானே? கரெக்டு தானே?
பாய் கல்யாணம் பண்ணிட்டு சும்மா வந்து கர்ப்பவதி ஆகிட்டு அப்புறம் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு என்னது ஐயோ அப்படின்னு சொன்னா அந்த சபைக்குள்ளேயே வரமாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க எல்லாரும். இது என்னது ஆக்சுவலா? தீர்க்க தரிசனம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் பால் கொடுக்குறா, பால் கொடுக்குற யாருன்னு என்ன பண்ணணுங்க கண்டுபிடிக்க வேணும். சரிங்களா? பால் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும்? 5 வயசு ஆகுது, பால் குடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சோறு தண்ணி ஆகாரம் எதுவுமே கிடையாது. 10 வயசு ஆகுது, அப்போது 3 நேரம் பால் குடிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகுது? அது குழந்தை மாதிரியே இருக்காது. சரிங்களா? கடைசி வரைக்கும் எப்படி இருக்குன்னா அது வந்து குழந்தையாவே தான் இருக்கும். குழந்தை மாதிரியும் இருக்காது, ஆனால் பிஹேவியரில் குழந்தை மாதிரியே இருக்காது. அந்தந்த வயசில் அதன் ஆகாரம் என்ன பண்ணணுங்க கொடுத்தாக வேண்டும். சரிங்களா? ஒரு பல்லெல்லாம் வந்துச்சுன்னா நான்வெஜ் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? திட்டமான ஆகாரம் புஷ்டியாக வளருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா இயேசு கிறிஸ்து, நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துருவார். பரிசியா ஸ்டேஜ் முடிஞ்சிரும். எப்பிஃபனியா ஸ்டேஜில் வானத்தில் இருக்க சர்வ சேனை என்ன பண்ணிருக்குமோ சுருட்டி வீசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாராமா, அப்போ ஆள் கொடுப்பாராமா. யார் இவரு? இவரு தான். இந்தா குடி, குடிச்சுக்கோ. அப்படி என்னது பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. என்ன காலம் இது? போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, நீங்க என்ன இல்ல பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள், பாலை உண்ணத்தக்கரானீர்கள். சரிங்களா? பலமான ஆகாரத்தை உங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, சாப்பிட முடியல, அது எங்களுக்கு வேண்டாங்கிறீங்க. சரிங்களா? தேவன் சொல்ற பால் குடிக்கிறவங்களும் சரி பால் கொடுக்கறவங்களும் சரி உங்களுக்கு என்னது ஐயோ தான். இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில வந்து பெருசா ஸ்டேஜ் முடிஞ்சு எப்பிஃபேனியா ஸ்டேஜ்ல உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்பி என்ன பண்றாருங்க, கட்டுகிறார். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு தேசம் இஸ்ரேல் தேசத்து மேல கை வைக்க முடியுமா? நீங்க மேப்ல போய் பாருங்க, பென்சிலுக்கு இருந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். என்னது ஒரு கோடு அப்படின்னு பார்த்தா அதுதான் என்னதுங்க இஸ்ரேல் தேசம். சுத்தி இருக்கிற எந்த தேசமும் அந்த கோட்டை ஒண்ணு டச் பண்ண முடியல. அது டச் பண்ண முடியாது. ஏன்னா அங்க யார் ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறா? ஆண்டவராகிய நம்ம ஆளு கூட ரேடருக்கு யார்கிட்ட தான் கடன் வாங்குறாங்க? இஸ்ரேல்கிட்ட தான் கடன் வாங்குறேன். நம்ம யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜி யாரோடதுங்க? இஸ்ரேலோடது. சரிங்களா? இன்னைக்கு டாப் 10 கண்ட்ரீஸ்ல போர்ல பாத்தீங்கன்னா டாப் 10க்குள்ள அவங்க இருக்கிறாங்க, இஸ்ரேல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? யார் எழுப்பி கட்டி கொண்டு இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண் முன்னாடி ஒரு என்ன பண்ணிருக்கார்? தேவன் ப்ரூஃப் வச்சிருக்கிறார். அவர் சொன்னார்ல, யாரும் இஸ்ரேலை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. என்ன ப்ரூஃப் இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க? டிசம்பர் 25ஆம் தேதி வந்து என்ன நடக்கும்? டிசம்பர் 25ஆம் தேதி என்ன நடக்குங்க? கிறிஸ்துமஸ். அது என்னது ஆக்சுவலா? திட்டமான ஆகாரமா? என்னதுங்க அது? அது பால். குளிரும் பனியும் கொட்டில கோமகண்டன் தொட்டினில ஆறீரோ ஆறீரோ ஆறாரோ முடிஞ்சது. பாலை குடிச்சியா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ட்டுருவாங்க. பால். அப்புறங்க ஐயா எங்களுக்கு எப்போ பால் குடிப்பீங்க? அப்புறம் குட் ஃப்ரைடேக்கு ஈஸ்டருக்கு என்னது அப்போ ஒரு பால், அதுக்கப்புறம் திருப்பி கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பால். இப்படியே பாலை குடிச்சு 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 அவங்களும் வளர்றதில்லை. இவங்க இல்லை, அது திட்ட வேண்டாம், திட்டக்கு இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. அவங்களும் வந்து வளர்றதில்லை, நம்மளும் என்ன பண்றது வளர விடுறதில்லை. அதனாலதான் கிளியரா சொல்லிட்டார், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் ஐயோ உங்களுக்கு அழிவு உண்டு. ஐயோ பாபிலோனே எப்படி வாழ்ந்த, எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஒரு கனெக்ஷன் வச்சாங்களே, ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தே இப்படி பாலா போயிட்டே ஒரே நாள் அப்படின்னு. எப்படி பாலா? யார் அடிக்கிறா? அடிக்கிறது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெரியுங்களா? அடுத்து பாருங்க, இதை சொல்லிட்டு விட்டாரா? இல்லை, இன்னொன்று சொல்றாரு பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம். இது இப்படி இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது யார் பார்த்துட்டு இருக்கிறா? இப்படியே சீசர் பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குன்னு கேட்டா அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, 2000 வருஷம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதையும் மறைச்சது இல்லை. அதனாலதான் யோவான்ல படிக்கிறார், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வெளிப்படுத்தினீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன், சீசர்களுக்கு
வெளிப்படுத்திட்டார், மறைக்காம எல்லாம் சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்றார்? மத்தேயு 24:17. மத்தேயு 24:17. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். பாருங்க, வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க எதையாச்சும் எடுக்கலாம் சொல்லிட்டு கீழே வந்தீங்க, முடிஞ்சீங்க, அவ்வளவுதான். அப்ப வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க எங்க வரக்கூடாது? கீழேயே வரக்கூடாது. அப்போ நமக்கு டூ வீலர்ல எங்க பார்க் பண்ணணும்? நம்ம எப்படி அப்படியே கீழே இருந்து கேட்ல இருந்து ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு, ஐயா வசனம் சொல்லியிருக்கு, இப்படி ஒரு ஸ்லோப் வச்சு கொடுங்க, நேராக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை வீட்டுக்கு மேலே வந்து குடியிருக்குமா, நம்ம கிச்சன் கீழே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு கீழே கிச்சன் இருக்கு, மேலே என்ன இருக்கு? பெட்ரூம் இருக்கு, தூங்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்குன்னு பார்த்து தண்ணி எடுத்து வைக்கல, நைட் என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நெஞ்சு வலி வேற வந்துருச்சு, போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப டயர்டாக இருக்கு, கீழே போய் என்ன பண்ணு தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. வருவோமா? அடப்பாவி, வசனம் என்ன சொல்லுது? வீட்டுக்கு மேலே இருக்கிறவன் எங்கே போகக்கூடாது? வீட்டுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே படுத்துட்டு அப்படியே போயிடுவோமா? அப்படிலாம் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இது என்ன? இது ஆக்சுவலா தீர்க்க தரிசனம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல வீடுனா என்ன அதை கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் மேல் இருக்கிறவர்கள், அந்த வீட்டுக்கு மேலே யார் இருக்கிறாங்க, வீட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணுங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10:27. மத்தேயு 10:27. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்க. ஒரு க்ளூ கொடுக்குறாரு பாருங்க. நான் இருள சொன்னத நீங்க என்ன பண்ணுங்க, வெளிச்சத்துல சொல்லுங்க. காதலை கேட்கிறதை, நீங்க காதலை கேட்கிறதை வீடுகளின் மேல் என்ன பண்ணுங்க, பிரசித்தம் பண்ணுங்க. அப்படின்னா வீடுகள் மேல் அப்படிங்கும் போது ஒரு குரூப் அவங்க என்ன பண்றாருன்னா, அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இருக்கிறார். தேவனுடைய வீடு ஆக்சுவலா என்னது? வசனத்தின் மூலமா கண்டுபிடிக்கலாமா? எபிரேயர் 3:5. எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறவர் தான் யாருங்க? மோசே. தேவனுடைய வீட்டுகள் தலைவனாய் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ தேவனுடைய வீடு எது? அந்த வீட்டுல உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறாராமா யாரு? மோசே. அந்த வீட்டுக்கே தலைவராக யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதலாம் வருகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்னு அவர் சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அந்த ஸ்திரீ வந்து கேட்டாங்க பாத்தீங்களா, என் பெண்ணை என்ன பண்ணுங்க, குணமாக்குங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல, ஆனால் காணாமல் போன ஆடை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஸோ இயேசு கிறிஸ்தே வந்தது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிற வீட்டில் தலைவனாக இருந்தது இயேசு கிறிஸ்து. அந்த வீட்டில் உண்மையாக இருந்தது யாருங்க? மோசே. அப்போ அந்த வீடுங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, எபிரேயர் 3:6. எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு கிளியரா வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ இஸ்ரேல் ஜனங்கள் என்ற வீட்டுக்கு தலைவனாகவும் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உண்மை உள்ளவராய் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மோசே இருக்கார். இப்ப என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க எதையாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க என்ன வரக்கூடாது, கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னா. அப்ப வீடு யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் எப்படி இருக்கிறாங்க? மேன்மையா இருக்கிறாங்க, அதற்கு மேலா இருக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் போக்குவரத்துமா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க எங்க வரக்கூடாது, கீழே வந்து இது மட்டும் வந்து நைஸ் எடுத்துட்டு போயிடறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. என்னது?
இஸ்ரேல் ஜனங்களுடைய குணலட்சணம். அதை ஈஸியா சொல்றோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய குணலட்சணம் என்ன? நம்ம வரிசையா சொல்லுவோமா? இஸ்ரேல் ஜனங்களுடைய குணலட்சணம் இப்ப பாருங்க, நான் கரெக்டா சொல்லுவாங்க. அன்பு. இஸ்ரேல் ஜனங்கள் குணலட்சணம் கேட்டா அன்புன்னு சொன்னா இப்படி எல்லாம் மௌனமா பாக்குறீங்க. பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, இதான இஸ்ரேல் ஜனங்களோட குணலட்சணம். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட். எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்களா? என்னது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் என்னதுங்க? விக்கிர ஆராதனை. இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி வச்சா மட்டும் போதும், அப்படியே வச்சுட்டா போதும். அந்த பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த மகுடி ஓடும் போது பாம்பு ஆடுற மாதிரி, அந்த மாதிரி இந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாங்க, அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோமா, தேவனுடைய மனுஷன் எவ்வளவு கிளியரா அவன் யோசிக்கிறான். 400 வருஷம் ஹிஸ்டரி யோசிக்கிறான். இந்த ஜனங்களை மடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈஸியா கண்டுபிடிச்சான். இந்த ஜனங்களை மடக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னது, 2 பொண்ணு கண்ணுக்குட்டி கொண்டு வந்து வச்சு பாருங்க, இவங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி விக்கிர ஆராதனை. தேவனை முழுமையாக தெரிந்து கொண்டு எதுக்குள்ள போகக்கூடாதுங்க? விக்கிர ஆராதனைக்குள்ள போகக்கூடாது. எப்படி இருக்கு, மேல வீட்டுக்கு மேல இருந்துட்டு கையை மட்டும் கீழே நீட்டிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சிருப்பீங்க? அப்பப்போ லைட்டா போயிட்டு போயிட்டு வர்றது, சரிங்களா? கையை அப்படி தேவன் அந்த கையோட கட் பண்ணிடுவாரு. ஏன்னா அப்படிதான் சொல்லிக்கிறாரு, நீ ஒத்த கையை எங்க வந்துரு, ஒத்த கை எங்க வந்துரு, பரலோகத்துல வந்துரு. ஒத்த கண்ணனா என்ன வந்துரு, பரலோகத்துக்கு வந்துரு, சரிங்களா? விக்கிர ஆராதனை கூடாது. அடுத்தது என்ன குணலட்சணம்? சுயநலம். தேவன் எல்லா ஃபேவரும் பண்ணிருக்காரு. செங்கடலை கண் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, 2ஆக பிளந்தார். யோர்தான கடந்து போனார். நான்வெஜ் எல்லாம் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க தெரியுங்களா? சாப்பிட்டு மூக்கு வழியில வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சாப்பிட்டாங்க. உழைக்காமலே 3 நேரம் உண்ணாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கானான் தேசத்துக்கு போகும்போது செருப்பு கூட என்ன பண்ணலீங்களாமா, தேவையில்லை. அப்படின்னா உள்ளங்கையில வச்சு இஸ்ரேல் ஜனங்களை தாங்குன்னு தாங்கினாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிதான் இருந்தாங்க? சுயநலம். அதுக்கப்புறம் என்னது? களியாட்டுகள், என்டர்டைன்மெண்ட். இது இந்த என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணுதுங்க இருக்கு. என்னங்க அங்க போனீங்கன்னா சும்மா 6 மணி நேரம் உட்கார வச்சு சப்ஜெக்ட். இங்க வந்தீங்கன்னா என்ன இருக்கு? ட்ரம்ஸு, கிட்டாரு, டான்ஸு, அடிக்கிற அடியில எல்லாம் என்ன உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, ஜம்பிங்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா துதி அப்படிங்கிறாங்க. உன் பாட்டு இறைச்சல என்னை விட்டு அகற்று, அது நான் சகிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்நாட்களில் பூரா களியாட்டுகள். இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாத சபைகள் இருக்கா? என்டர்டைன்மெண்ட் இல்லாத சபைகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன் சபையில சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கு, எல்லாம் வெள்ளாங்கி போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம வீடு வேற, அந்த சர்ச்சு பக்கத்துலயே இருக்கு. அடிக்கடி இதை பார்க்க வேண்டிய வேற சூழ்நிலையில நம்மளால சகிக்க முடியல. ஆனா என்ன பண்றாங்க, இதுதான் இருக்கிறாங்க. அப்புறம் உலக பெருமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்க சர்ச்சில் 30 அடியில சிலுவையை வச்சிட்டீங்கன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணி போட்டிக்கு 40 அடி. நீங்க எல்லா ஆர்சியிலையும் பாத்தீங்கன்னா அது ஒரு தூண் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு அந்த தூண்ணே தெரிய மாட்டேங்குது. நீங்க இந்த ஆர்சி சர்ச்செல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு தூண் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது என்ன தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டு காலில் அதுக்கு பேர் தான் விக்கிர தோப்பு அப்படிம்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரத்தை என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, நேர்ந்து விட்டுருவாங்க புறஜாதியில, இப்போ மற்ற மதத்தினர். அந்த மாதிரி ஒவ்வொரு சபைகளுக்கும், சபைனா பேர் சபைகளுக்கு ஒவ்வொரு தூண் என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அப்புறம் உலக பெருமை, மார்த்தட்டி கொள்ளுகிறது உலக பெருமை, பொருளாசை. அப்புறம் என்னதுங்க, இருக்கிறதுலே மோசமான குணலட்சம் என்னது இஸ்ரேல் ஜனங்களுக்கு? முறுமுறுக்கிறது. எல்லா ஃபேவரும் வாங்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, உலக கவலை. உலக கவலை. இவ்வளோ சம்பாரிச்சோம், எங்கே ஓடுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு என் பையனுக்கு என்ன பண்ணுவா, நாளைக்கு பொண்ணுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணுமே அப்படின்ட்டு ஏகப்பட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரட்டாட்டம். அதுக்கப்புறம் என்னதுங்க, முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கை வந்த கலை. இப்போ தேவன் கிளியராக சொல்லிட்டார், தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா, சத்தியத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து மேல இருந்து என்ன பண்ணாதீங்க, கீழே வராது. இவர்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, இவர்களெல்லாம் பார்த்து கண்டு விசுவாசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். பார்த்தும்
சில சூழ்நிலைகள்ல பார்த்து விசுவாசம் இல்லாம கூட என்ன பண்ணிருச்சுங்க, போயிருச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? காணாமல் விசுவாசிப்பவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டும் விசுவாசியாதவர்களும் இருக்கிறார்கள். கண்டு விசுவாசிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த கால பகுதியில் அற்புதம் நடந்தா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இருப்போம் அப்படின்ட்டு. அற்புதம். ஆனால் காணாமல் விசுவாசிப்பவர்கள் யார் தெரியுங்களா? புறஜாதியர். கண்டும் விசுவாசியாதவர்கள் யாரு தெரியுங்களா? இப்போ யாரு இருக்க தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்க. அதாவது பாவமா இருக்கும். கிறிஸ்துவ ஜனங்களாச்சு ஏசு கிறிஸ்து வருகை எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஸ்டார்டிங்ல எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க? அப்படியே வானத்தையும் ஏஞ்சல் டிவிலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வானத்திலேயும் வரமாட்டார், ஏஞ்சல் டிவிலையும் வரமாட்டார். சரிங்களா? அவர் ஏற்கனவே வந்துட்டாருங்கிறது எங்க தெரியும்? பைபிள் இருக்கு. இது இங்க இன்னொரு குரூப் இஸ்ரேல்ல இருக்கு, ஆர்த்தடாக்ஸ்னு அவங்க பேரு. அவங்க எங்க பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? அந்த தேவாலயத்தில் இருக்குல்லங்க, என்ன செவுத்தை பார்த்துட்டு முட்டி முட்டி அழுகிறது. நீங்க வரேன்னு சொன்னீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு. எதுக்கு முட்டி முட்டி அழுகிறீங்க? நிறைய பேருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? பிக்சர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த செவத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த ராஜா என்ன பண்ணுங்க, கொடுங்க எங்களுக்கு. அது ராஜா இல்லை, மேசியா. எங்களுக்கு ஒரு மேசியா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, மேசியா கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. யா மேசியா வந்து உயிரை விட்டு 2000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்ணிட்டாரு, வந்து பெர்சியா ஸ்டேஜ் முடிஞ்சு இஸ்ரேல் தேசத்தை எழுப்பி கட்டி கொடுத்திருந்தா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, முட்டி முட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, அழுதுட்டு இருக்கிற. இதுதான் அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஹேபிட். நீங்க எதையாச்சும் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, மேல இருந்து கீழே வந்துடாதீங்க. திடீர்னு உலக ஆசை, உலக கவலை, பெருமை, பொருளாசம், என்டர்டைன்மெண்ட், கலையாட்டம் வந்துச்சுன்னா முடிஞ்சிங்க. கிளியரா சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 17:26 வாசிப்போம். லூக்கா 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அவர் என்ன சொல்றார்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப மனுஷகுமாரன் நாட்கள்ங்கிறது இன்னைக்கு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அதான் பார்த்துட்டு நமக்கு மட்டும் தானே தெரியும். என்ன எபிஃபேனியா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க மட்டும் தானே தெரியும். இப்போ நோவா நாட்கள் நடந்தது போல இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாமா, நடந்து கொண்டிருந்துச்சு. சரி, நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? ஜலப்பிரளயம் இருந்துச்சா? அதனால நமக்கு என்ன வருது, டிசம்பர் மாசம் ஆனா சுனாமி வருதா அப்படின்னு நிறைய டிசம்பர் மாசம் ஆனாலே எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம். நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு பாருங்க. லூக்கா 17:27. லூக்கா 17:27 நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். என்ன பண்ணாங்களாமா ஜனங்கள்? நோவா சொல்றார், நோவா பேழை கிட்ட, அட மழை வரப்போகுது மழை வரப்போகுது மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னா யாருக்கு என்ன பண்ணலீங்க, காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா, ஜனங்கள் புசித்து குடித்த. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு எந்த கவலை இல்லை, ரொம்ப சந்தோஷம், டோன்ட் கேர் எனிதிங் அப்படின்னு மாதிரி ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஏதாவது என்ன, நீ கல்யாணம் பண்றது, நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன், நீ இந்த கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெண் கொடுத்து கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நோவா சொன்னது யாருமே கேட்கல. கரெக்டா ஜலப்பிரளயம் வந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. அதே மனுஷகுமாரன் நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, அழிஞ்சு போயிடாதீங்க. யார் வந்துட்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் எதுக்குள்ள போயிருவாங்க, அழிவுக்குள்ள போயிருவாங்க. காரணம் என்ன? அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப போய் இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லி பாருங்களேன். இவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, புரியாது. வேற வழியில அவர் திட்ட வேண்டியதா போச்சு. அடிக்கடி விருவ வந்துகிட்டே இருக்காரு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் என்ன, அந்த வீட்டுல ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, ஆடம்பரம் என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில இருந்து அந்த கண்ட்ரிக்கு பாஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்குலாம் எத்தனை கேக் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் சாண்டா கிளாஸ் மாதிரியே கேக் செஞ்சு வச்சிருக்காரு. விதவிதமான கேக்கு, அதுல எக்லெஸ், எக் உள்ளது, கிரீம் உள்ளது, கிரீம் இல்லாதது, ஏகப்பட்ட கேக்கு. என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சி, சந்தோஷம். சரிங்களா? எல்லாமே என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். எவ்வளோ கிளியரா சொல்றாரு. இன்னைக்கு புசித்து குடிக்கிறார்கள். இது மட்டுமா சொல்றாரு? தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். போச்சு. இப்ப யாருக்கு வந்துட்டாரு? நோவா முடிச்சுட்டு இப்ப யாருக்கு வந்துட்டாருங்க? லோத். இதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நோவா கூட பரவாயில்ல, லோத்து ஹிஸ்டரிலாம் ரொம்ப டேஞ்சரான ஹிஸ்டரி. வாசிங்க சகோதரி. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதாமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில வந்து பெருசியா ஸ்டேஜ்ல இருந்து ஆப்கலிப் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாமா? லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். என்னது? ஜனங்கள் புசித்தார்கள், நல்லா சாப்பிடுறது. இன்னைக்கு எப்படி அது இந்த காலம் இருக்கிற மாதிரி ஒரு மோசமான காலப்போது இல்லைங்க. எந்த ஹோட்டலுக்கு போறதுன்னு யூடியூப்ல சர்ச் பண்றாங்க. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, ரிவ்யூ பார்த்துட்டு தான் போறது. இந்த ஹோட்டலுக்கு 4 ஸ்டார் நோ அப்படின்னு 5 ஸ்டார் ஹோட்டலா போறது. புசித்தார்கள், அதுக்கப்புறம் குடித்தார்கள், அதுக்கப்புறம் கொண்டார்கள், நல்ல கவிதையா இருக்கு. விற்றார்கள், அதுக்கப்புறம் நட்டார்கள், அப்புறம் கட்டினார்கள். புரிஞ்சுதுங்களா? அதாவது நீ உலகத்திலே என்ன பண்ணிட்ட? ஊறி போயிட்ட. காதுக்குள்ள சத்தியம் சொல்லி 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 உனக்கு என்ன பண்ணல? கேட்கல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணலைங்க? கேட்கவே இல்லை. அப்ப என்ன நினைச்சோமா? லோத்து சோதாமை விட்டு புறப்பட்ட நாளிலே என்னாச்சுங்க? வானத்துல இருந்து என்ன வந்துச்சுங்க? அக்கினி, அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரும் என்ன பண்ணுச்சுங்க? அழிச்சு போச்சு. அப்ப யார் மட்டும் எஸ்கேப் ஆனா? லோத்து, லோத்தோடைய பிள்ளைகள். மனைவிக்கு வாய்ப்பு கிடைச்சது, அந்த கழுத்து திருப்பாம இருக்கிற வரைக்கும். திருப்பினோடனே போச்சு. நம்மளும் அதே மாதிரி தான். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, மேல வீட்டு மேல இருந்துட்டு என்ன பண்ணாதுங்க? கையை மட்டும் நீட்டக்கூடாது, கை போயிடும். தேவன் வெளியே கூட்டிட்டு வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? அப்படி மட்டும் பார்த்துக்கலாம். லைட்டா உள்ள போயிட்டு அப்படி வெளியே வந்துடலாம். அப்படின்னா கழுத்து கோழி திருகிற மாதிரி தேவன் திருகிடுவார். அப்படிலாம் பார்க்கவே கூடாது. அது நடந்துச்சு பாருங்க. என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 12-13. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? அப்ப கேட்கிறாரு, அந்த புருஷன் கேட்கிறாரு, தூதன் கேட்கிறாரு, இப்ப லோத்து சீக்கிரம் கிளம்பு. அவர் சொல்றாரு, ஐயோ நான் கிளம்பிட்டேன். யார் ரெடி ஆயிட்டு இருக்கிறா? யார் ரெடி ஆயிட்டு இருக்கிறா? 2 பெண் பிள்ளைகளும், அதுக்கப்புறம் யாருங்க? மனைவி ரெடி ஆக மாட்டேங்கிறாங்க. சொல்றாரு, உனக்கு வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? இருந்தா நீ இமீடியட்டா என்ன பண்ணு? கூப்பிட்டுக்கோ. என்ன ஆகும்? இப்போ அழிய போகுது. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு வேளை இதை கேட்டுட்டு நம்ம பாபுலோல இருந்துச்சுன்னா, தூதன் அதான் சொல்றாரு, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடு. யாராச்சும் சொல்லி நீ கூட்டிட்டு போறேன்னா உடனே கூட்டிட்டு போயிரு. இல்லைன்னா என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிருவ. தொடர்ந்து வாசிங்க. மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இது இந்த ஸ்தலம் அழிய போகுது. யாராச்சும் இருந்தாங்கன்னா சீக்கிரமா என்ன பண்ணிரு? கூட்டிக் கொண்டு போயிரு அப்படிங்கிறார். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை என்ன பண்ண போறோம்? அழிக்க போறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இது தேவனே சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றார். லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். பாருங்க, சோதோம் குமாரா பட்டணம் சுற்றி அநேக தேசங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அழிவு யாருக்கு தான் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோதோம் குமாரா பட்டணத்துக்கு மட்டும்தான் வந்துச்சு. மற்ற ஜாதியினரும் இருப்பாங்க. ஆனா மகாபாபுலனுக்கு தான் முதல் அடி உழுகும். நீங்க அதுல இருக்கவே கூடாது. சோதோம் குமாரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவானுங்க? இமீடியட்டா வெளியே வந்துடணும். யாராச்சும் இருக்கிறாங்களா? மகன், மருமகன், இல்ல குழந்தை குட்டி, சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இமீடியட்டா என்ன பண்ணிரு? வெளியே கூட்டிட்டு வந்துரு.
இல்ல நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னா அது அழியும் போது நீ என்ன நீருவ? அழிஞ்சு போயிருவ. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினான். அவனை என்ன பண்ணானா துரிதப்படுத்தினான். கிளம்புற மாதிரி இல்ல. லோத்துக்கு அது விட்டுட்டு வரக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்ல, பழகிருச்சு. தாய் சபை ஆகி போச்சு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு. அது என்னது, என்ன தாய்? நம்ம என்னமோ லண்டன்ல பிறந்த மாதிரி, இஸ்ரேல்ல பிறந்த மாதிரி. அது என்னதுங்க, தாய் சபை. நமக்கு தாய் சபையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே சபை தான், கிறிஸ்துவின் சபை தான். சொல்ற பாருங்க, சீக்கிரம் துரிதப்படுத்துற. ஏன்னா லோத்துனால கிளம்பி வர முடியல, மகள் வர முடியல, மனைவினால வர முடியல. எப்படிங்க விட்டுட்டு போறது? இத்தனை நாள் இங்க இருந்துட்டோம், பழகிட்டோம், முடியல. இல்ல அழிஞ்சு போயிரும், சீக்கிரம் என்ன பண்ணுங்க, கிளம்புங்கன்னு துரிதப்படுத்துகிறார். இன்னைக்கும் தேவன் நம்மளை துரிதப்படுத்துறார் சத்தியத்தின் மூலமாக. தொடர்ந்து வாசிப்போம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு அந்த தூதன், இப்படி எல்லாம் நீ இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட, வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு தூதனே போய் கையை பிடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, தரன்னு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். இதுல அன்பார்ச்சுனேட்டா அந்த அம்மா மட்டும் என்ன பண்ணிருச்சுங்க, அந்த அம்மா என்ன பண்ணிருச்சுங்க, லைட்டா தான் திரும்பிச்சு, முடிஞ்சுது. அப்போ வெளியே வந்துட்டா லைட்டா கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா அழிஞ்சு போகிற காரியம். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை பட்டன் இருந்துச்சாமா, சோதோம் குமாரா. அதுக்குள்ள இருந்தா என்ன ஆயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். தேவன் சொன்னோடனே இம்மிடியட்டா என்ன பண்ணிடுவானுங்க, வெளியே வந்துருவோன்னு. இப்ப இந்த சோதோம் குமாரா பட்டணம் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது எதுக்கு அடையாளமா இருக்கு? இப்போ ஒன்று போடும்போது கண்டுபிடிப்பேன் பாருங்க. சோதம் எதுக்கு அடையாளமா இருக்கு, பாபிலோன். குமாரா எதுக்கு அடையாளமா இருக்கு, குமாரத்தி. சரிங்களா, இதுக்குள்ள தேவன் சொல்லிட்டாரா, அழிஞ்சு போயிரும், சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளேயே உட்காந்துட்டு, அண்ணா வரேன் ஆண்டவரே, இதோ வந்துடுறேன் ஆண்டவரே, கிளம்பி கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் 2 வாரம் போருங்க ஆண்டவரே அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது. ரூத் உள்ள போயிருச்சா வந்துடணும். அன்னைக்கு வர தூதர்கள்லாம் வந்து நல்லா கைப்பிடிச்ச, இன்னைக்கு யாரும் கைப்பிடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க, வாங்கலாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் இல்லை இப்போ. ஆக்சுவலா இப்போ வந்து எப்பிஃபனியா ஸ்டேஜா முடிய போகுது. அப்ப யார் இவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். இப்பதான் நம்ம நினைச்சு பார்க்க வேணும். அப்படியே வர மாதிரி வந்து, எப்படிங்க, அப்படியே வர மாதிரி வந்து, அதாவது என்னன்னா ஒரு டியூஸ்டே அங்கே போய்க்குவோம், சண்டே ஸ்பெஷல் வச்சா நம்ம போய்க்குவோம். ஒரு சண்டே மட்டும் போய் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு வருவோம். அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு வரவங்களுக்கு வசனம் பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 32, 33. இதெல்லாம் அட்டண்டன்ஸ் போறவங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அட்டண்டன்ஸ் போடுறது. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அவ்வளவுதான். லோத்து மனைவி என்ன பண்ணீங்க நினைச்சுங்க. அட்டண்டன்ஸ் போற கூட என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு வரக்கூடாது. இல்லைங்க பிரதர், நான் வந்து எங்க ஒய்ஃப் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா தப்பு இல்லை. ஒய்ஃப் ட்ரூத் சொல்லுங்க, இல்லை ஹஸ்பண்ட் ட்ரூத் சொல்லுங்க. எது வரைக்கும் விட்டுன்னா, அங்கே கேட் இருக்குன்னா அங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுங்க. அம்மா உனக்கு சார் இப்போதைக்கு நீ என்ன பண்ணீங்க, இறக்கி விடுற, நீ போயிரு, கொஞ்ச காலம் உனக்கு ட்ரூத் வந்த பின்னாடி என்ன பண்ணிடுவேன், இங்கெல்லாம் இறக்கி விட மாட்டேன், நேரம் எங்கே போயிடலாம், தேவனுடைய சபைக்கு போயிடலாம். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, நாம் அழிவுக்குள் போக வேண்டாம். அதுக்காக தானே கூப்பிட்டு தேவன் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நமக்கு என்ன கொடுக்குறாருங்க, ட்ரூத் கொடுக்கிறார். பாருங்க அடுத்தது லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உலக கவலைகள், ஆசைகள், பாபிலோன் வீட்டுக்கு மேல போயிட்டு, ஒரு விசுவாசத்துக்கு மேல போயிட்டு, விசுவாசத்துக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம், பழக வேண்டாம். பழகுனீங்கன்னா அவர்களும் கெட்டு போயிடுவார்கள், நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, கெட்டு போயிடுவீங்க.
நம்மெல்லாம் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. லூக்கா 8:15. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்மளாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைமா. நல்ல நிலங்கிறது நம்முடைய இருதயம். வசனம் நமக்குள்ள என்ன பண்ணணுங்க? கிரியை செய்ய வேண்டும். நம்ம மேல யார் விசுவாசம் வச்சிருக்காரு தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்னு சொல்ற பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சீஷர்களுக்கு என்ன சொல்றார்? லூக்கா 17:34. லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இதுதான் இப்ப ஏஞ்சல் டிவில காட்டி நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிறது. அதாவது 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்களாமா. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிடுவாருங்களாமா? சர்ருன்னு மேல போயிடுவாராமா. இதுல நீங்க வசனம் நல்லா படிங்க. எடுத்துக்கொள்ளப்படுவான் இருக்கா இல்ல ஏற்றுக்கொள்ளப்படுவான் இருக்குங்களா? என்னதுங்க? ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படிதான் இருக்கு. ஒன் வில் அக்செப்டட், ஒன் வில் ரிஜெக்டட். அவ்வளவுதான். 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவாங்க, தேவன் ஏற்றுக்கொள்வார். ஒருத்தர் என்ன பண்ண மாட்டார், தேவன் கைவிட்டுருவாரு. இதெல்லாம் வச்சுதான் நம்மளுங்க இது உண்மை நடந்துச்சு தெரியுங்களா? பைலட்ல ஏரோப்ளைன்ல 2 பைலட்டை போடுறது. ஏன் 2 பைலட் போட்டிருக்காங்க தெரியுங்களா? தப்புன்னு ஒருத்தர் அப்படி ஏற்கனவே எங்க இருக்கிறாரு, 30,000 அடிக்கு மேல இருக்கிறாரு, ஈஸியாச்சு. அப்படி ஒருத்தர் மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஜன்னல் உடச்சிட்டு. இவர் ஜன்னல் உடச்சு மேலே போனா அவங்க எல்லாம் கீழே போயிடுவாங்க. 2 பைலட்டை போட்டுக்கிறேன். ஐம் சாரி, வெரி சாரி. ரெண்டு பேர்த்து என்ன பண்ணிடுறதுன்னா போடுறது. எல்லா பக்கம் 2. இந்த கான்செப்ட்லாம் இங்கிருந்து வந்தது தான். ஓகே ரைட். 2 பைலட்டை போட்டுக்கிறது. ஒருத்தர் போயிட்டாலும் ஒருத்தர் என்ன பண்ணிடுவாருங்க, ஃப்ளைட்டை சேஃபா லேண்ட் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. 2 பேர் படுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணிடுவாருங்க, அப்படியே போயிடுவாராமா. இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து நம்ப வச்சு என்ன பண்ணிருக்காங்க, உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்ல வர்றார்? லூக்கா 17:34. லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். புரிஞ்சுக்குங்க. அப்படி என்றால் என்ன சொல்ல வரேன்னா, படுக்கை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ரெஸ்ட். படுக்கைங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். கவனிச்சா யார் அந்த 2 பேர் அப்படிங்கறத நீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு பிக்சர்லாம் புரியறதுக்காக அங்க போட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அவ்வளவுதாங்க. படுக்கை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் பார்க்கின்ற பொழுது, நாம் தேவனிடத்திலிருந்து வசனத்தையும் வாக்குத்தத்தையும் சத்தியத்தையும் வாங்கி கொண்டு ஒரு விசுவாசத்துல இருக்கிறோம் பாத்தீங்களா, அதைய அடையாளப்படுத்தும். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து படுக்கிறத வந்து புரிந்து கொள்ளுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து வந்து 3 வருஷம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது போட்ல போயிட்டு இருக்கிறார். போட்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காற்றும் மலைகளும் அதிகமானதுனால சீசர்லாம் அலறாங்க. அப்படியே பயந்து சாக போறாங்க. ஏன்னா போட் என்ன ஆக போகுது, கமுந்து எல்லாம் உள்ள போயிடும், நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிறாங்க. பயந்துட்டு இருக்கும் போது நேரா சரி யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம், உள்ள யார் படுத்துட்டு இருக்கிறா, இயேசு கிறிஸ்து படுத்துட்டு இருக்கிறார். நேரா இயேசு கிறிஸ்து போனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சும்மா படுத்தாலும் பரவாயில்ல தலகாணை போட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. நம்ம இவ்வளவு தூரம் சாக போறோம், இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தலையணை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருல. எந்த இது இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும் போட் என்ன ஆகாது, விழுகாது, யாரும் செத்து போக மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். எந்திரிச்சோடனே ஒரு திட்டுனாரு சீசருக்கு. என்ன விசுவாசம், நான் தான் படுத்துட்டு இருக்கிறேன்ல, கடலுக்குள்ள போனா யாரும் சேர்ந்து போவா, கடலுக்குள்ள இருந்தா யாரும் சேர்ந்து விழுவா, நான் இருக்கும்போது எது உங்களுக்கு பயம் இல்லாண்டவரே, பயந்துக்கிட்டேன் அப்படின்னு நேராக போய் என்ன பண்ணுவான்னா காற்றலையும் அந்த கலைகளும் அதட்டுவார் என்பதை வசன வாசகம். ஸோ படுக்கைங்கிறது எதை அடையாளம் படுத்தும் பார்த்தீங்கன்னா, ஒரே விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்று சத்தியத்தை பெற்றுக்கொண்டு படுக்கிறது எதை அடையாளப்படுத்துங்க, ஒரே விசுவாசம்.
இந்த விசுவாசத்துல ஒன்னா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்ன சொல்லுவாராமா, ஏசாயா 28:20. ஏசாயா 28:20 கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. ஒருத்தர் சொல்லுவாராமா, இல்ல எனக்கு படுக்கை என்னவா இருக்கு, சின்னதா இருக்கு, கால் நீட்டினா என்ன வருது, பெட்டுக்கு வெளியே வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாராமா. தொடர்ந்து வாசிப்போம். மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதா, எனக்கு போர்வை பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விசுவாசம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். இதே உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான். யார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த விசுவாசம் எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யார் நிம்மதியா இளைப்பாடுறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணுவாருங்க, அக்செப்ட் பண்ணுவார். இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு இது பத்தல, எனக்கு போர்வை பத்தல, எனக்கு நீளம் பத்தலன்னு சொல்றவங்கள தேவன் என்ன பண்ணுவாருங்க, ரிஜெக்ட் பண்ணுவார். அவ்வளவுதான். எபேசியர் 4:14-15. எபேசியர் 4:14-15 நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், பாருங்க, அலைகிறாய் இராமல் கிளியரா சொல்றா பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன பண்ணணுங்க, வளர வேண்டும். பலவிதமா காற்றுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அடிபட்டு அலையக்கூடாது சொல்றாருங்களா. அடுத்தது என்ன சொல்றாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? லூக்கா 17:35. லூக்கா 17:35. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். இதுல எடுத்துக்கொள்ளப்படுவாள் இருக்குங்களா, ஏற்றுக்கொள்ளப்படுவாள் இருக்குங்களா? ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்ப 2 பேர் என்ன பண்ணுவாங்களாமா, திரிகை திரிச்சுட்டே இருப்பாங்களாமா. ஒரு அம்மா என்ன பண்ணிக்கலாமா, ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, கைவிடப்படும். இது ஒண்ணு இல்ல, இது இந்த சத்தியத்தை நம்ம வாங்கின பின்னாடி நம்ம லைஃப்ல போட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, டைஜஸ்ட் பண்ண வேண்டும். இந்த விசுவாசத்தையும் இந்த சத்தியத்தை நம்ம இடத்துல இருந்து பெருக பண்ண வேண்டும். இது நம்ம டைஜஸ்ட் பண்ணலினா நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவனோட பார்வையிலிருந்து என்ன ஆயிருங்க, ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு சீசர்கள் கேட்குறாங்க, அப்பா ஆண்டவரே, ஆக்சுவலாக மத்தேயு 24 லூக்கா 17 ஒன்று தான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ எல்லாம் கேட்டுட்டு, என்ன ஆண்டவரே இதெல்லாம் எங்கே நடக்கும், கேளு, இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க. லூக்கா 17:37. லூக்கா 17:37. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே, எங்கே ஆண்டவரே? லோத்து காலம் சொல்றீங்க, நோவா காலம் சொல்றீங்க, 2 பேர் படுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கிறீங்க, திரியே திரிக்கிறதுல ஒரு அம்மா ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கிறீங்க, யூதால இருக்கிறவங்க மலைக்கு போன்னு சொல்றீங்க, வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க கீழே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எங்க ஆண்டவரே நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்றார்? அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். நம்மளா இருந்தாலும் வச்சுங்க, இப்படியே திருன்னு பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒன்றும் புரியாம இவர்கிட்ட கேட்டா இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஏதோ புரியாத மாதிரியே பேசுறாரு அப்படின்னு. ஆனா இது யாருக்கு புரிந்து கொள்ள வேண்டும்? யார் புரிந்து கொள்ள வேண்டுங்க? சவுண்டு கம்மியாயிருச்சே. தேவனுடைய பிள்ளைகள். யூதேல இருக்கிறவங்க எங்க ஓடி போகணும்? மலைக்கு ஓடி போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், ஓடிடலாம். இப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதுல யார் கழுகு, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பிணம் கண்டுபிடிக்கணும். கழுகுக்கு பிடிச்ச உணவு என்னது? கழுகுக்கு என்னதுங்க? கழுகுக்கு பிடிச்ச உணவு என்னதுங்க? இது பிணம் தான் கழுகுக்கு பிடிச்ச உணவு. நம்ம இப்பெல்லாம் கொஞ்சம் முதிர் வயது உள்ளவர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கவங்கலாம் அனுபவம் உண்டு. கழுகு இப்பெல்லாம் சுத்துறதே இல்லை, இப்பெல்லாம் பூரா பொல்யூஷன். கழுகு ஒரு பக்கம் சுத்திட்டே இருந்துச்சுன்னா அங்க கீழே என்ன இருக்குங்க? அங்க ஏதாச்சும் ஒரு பிணம் இருக்கும். அதில் வில்லேஜில் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்துருப்பார்கள். அப்படியே ஊருக்கு வழியில ஏதாச்சும் ஒரு விலங்குகள் ஏதோ செத்து இருந்துச்சுன்னா கழுகு மட்டும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்குங்க? அது எப்படி தெரிஞ்சுது? அதுக்கு பார்த்தீங்கன்னா பைனாகுலரோட பயங்கரமான லென்ஸ் ஏதுங்க, எங்க பறந்துருந்தாலும் அது கண்டுபிடிச்சிரும்.
நம்ம ஃபுட்டு எங்க இருக்குன்னு சொல்லி அது என்ன பண்ணிருங்க கண்டுபிடிச்சிரும். பாரு யோபு 39ஆம் அதிகாரம் வசனம் 27 28 வாசிப்போம். யோபு 39ஆம் அதிகாரம் 27 28 வசனங்கள். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். அந்த கழுகு யாருன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். யாருங்க? யோபு. தேவன் என்ன ஹிண்ட்னா, அந்த கழுகு எங்க இருக்குமாமா? கண்மலையிலும், அப்புறம் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அப்படி என்றால் கண்மலை யாரு? பிதாவாகிய தேவன். கண்மலை சிகரம் அவர் தான். பிதாவாகிய தேவனோட அரவணைப்புல இருக்கிறது வேற யாருமே கிடையாது, அவருடைய பிள்ளைகள். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் நீங்க வேணா படிச்சு பாருங்க, சரிங்களா? அவர் சட்டையின் கீழே நமக்கு என்ன பண்றாருங்க? பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரு தான் மலை, சரிங்களா? சரி, ரைட்டு, அது ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 35ஆம் அதிகாரம் வசனம் 15 16. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். பிதாவாகிய தேவன் அவருடைய அடைக்கலமாக இருக்கும். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய அப்பம் யாருக்கிட்ட கை வேண்டிய அவசியம் இல்லை, சத்தியம் தேவன் கொடுப்பார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு என்ன பண்ணுங்க? நிச்சயமாய் கிடைக்கும். கழுகுகள் யாருன்னா நம்ம தான். அப்ப கழுகுக்கு பிடிச்ச உணவு எது? பிணம். அப்படி பிணங்கிறது எதை அடையாளப்படுத்தும் தெரியுங்களா? இந்த சத்தியம். இந்த சத்தியம் எங்க போதிக்கப்படுகிறதோ அங்க என்ன வந்துருங்க? கழுகுகள் வந்துரும். இப்போ செவ்வாய்க்கிழமை கழுகுகள் வந்துரும். இன்னைக்கு கழுகுகள் எங்க வந்திருக்குங்க? ஞாயிற்றுக்கிழமை கழுகுகள் வந்திருக்கு. அந்த கழுகுகள் யார்? நம்ம தான். பாருங்க, இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்க வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா நம்மளை அப்படி என்ன பண்ணிருக்காருங்க? அடையாளப்படுத்துகிறார். சோ பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடும். இதைதானே சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்க ஆண்டவரே நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும். சத்தியம் எங்கேயோ, எங்க இது சொல்லப்படுதோ அங்க என் தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க? வாசம் செய்வார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த கழுகுகளுக்கு தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து. இந்த கழுகுதான் எதுங்க? நம்ம அந்த பிணத்தை சாப்பிடுற இந்த கழுகு, தேவனுடைய வசனத்தை சாப்பிடுற இந்த கழுகுக்கு தேவன் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அங்க ஓடி போனாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? சோர்ந்து போட மாட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இந்த எபிஃபேனியா ஸ்டேஜ்ல இதெல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க? செஞ்சிருக்க வேண்டும். இது புரியுங்களா? யூதேல இருக்கிறவங்க மலைக்கு போக வேண்டும். மாரி காலத்து ஓய்வு நாளுக்குள்ள என்ன பண்ணிடுவானுங்க? நம்ம ஓடி போக வேண்டும். மேல இருக்கிறவங்க விசுவாசத்துல இருக்கிறவங்க ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுங்க? கீழே வரக்கூடாது. ஒரே படுக்கை. இந்த வாக்குத்தத்தம் விசுவாசம் நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். திரிதிரிக்கிறது. நம்ம சாப்பிட்ற இந்த உணவு நமக்கு என்ன பண்ணணுங்க? டைஜஷன் ஆகி அதை என்ன பண்ணணுங்க? கிரியை செய்ய வேண்டும். வசனம் எங்கெங்க போதிக்கப்படுதோ அன்னைக்கு அந்த கழுகுகள் வந்து என்ன பண்ணிருங்க? சேர்ந்து விடும். நோவாவின் நாட்களை என்ன பண்ணா? புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. லோத்து நாட்கள் என்ன நடந்துச்சு? பெரிய லிஸ்டே போட்டா, விட்டார்கள், நட்டினார்கள், கட்டினார்கள், உலகத்துக்குள்ள ஊறி போயிட்டாங்க. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாமெல்லாம் யாருடையவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளாம் தேவனுடையவர்கள், நம்ம கிறிஸ்தனுடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்கா
லூக்கா 17ஆம் அதிகாரத்திலும் தெளிவா என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு சொல்லி அங்க முடிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? எப்பிஃபனியா ஸ்டேஜில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்து விட்டோம். எது மட்டும் இப்ப பெண்டிங்ல இருக்கு? இப்ப என்ன மட்டும் பெண்டிங் இருக்குங்க? ஆமா, அதெல்லாம் ஓகேங்க. என்ன செய்யறதெல்லாம் பார்த்துட்டோம், வந்து என்ன செய்வாருன்னு பார்த்துட்டோம், நம்ம என்ன செய்ய வேண்டும் எல்லாம் பார்த்துட்டோம். எதை மட்டும் பார்க்கல? எப்போ வந்தார் மட்டும் என்ன பண்ணலைங்க, நம்ம பார்க்கவில்லை. அது என்ன பண்ணிடலாங்க, எப்போ வந்தார் என்பதை நம்ம ஒரு 10 ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 8 மணி ஆக போகுது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணிடலாங்க, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பார்ட் 4ல